நல்ல வேலை நான் அங்கே போயிட்டேன், அந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டேன். தீனா இப்படி சொதப்பிட்டானே, அவனுடைய பிளான் இன்னைக்கும் வேஸ்டா? பொண்ணுங்க தனியா வெளியில எங்கேயும் போக முடியல, காலம் அந்த அளவுக்கு கெட்டு கிடக்குது. எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்திட்டீங்க, இனிமே அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. சரி, இப்போவே நேரமாயிருச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமே. பாட்டி, என்ன வரப்போற மருமக ரொம்ப ராசியானவதான். ஏண்டி இன்னைக்கு நாள் குறிக்கிறீங்க, ஆனா பவித்ரா அண்ணியோட அம்மா வழிக்கு விழுந்துட்டாங்களாம். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணை கடத்த பார்த்திருக்காங்க. ரொம்ப நல்ல சகுனமா இருக்கு. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எங்கேயும் என்னவோ நடந்தா அதுக்கு பவித்ரா தான் காரணமா? நீ உன் திருவாயை முடிக்கிட்டு சும்மா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் வாய் அடிச்சிடலாம் பாட்டி, ஆனா சகுனம் சரியில்லாம அபசகுனமா நடக்கிறது எல்லாத்தையும் தடுக்க முடியாதே. என்ன பாட்டி? அவளுக்கு என்ன, நேரமாச்சு, நம்ம ஆக வேண்டியதை பார்க்கலாம். சமந்தி, நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன். சொல்லுங்கம்மா. ஜோசியர் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டாரு, சபையில அதை படிக்க போறோம். அதோட இன்னைக்கு உப்பு தாம்பலமும் மாத்திக்கலாம்னு நினைக்கிறோம். உங்க விருப்பத்தையும் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைப்பா, இப்பவே மாத்திக்கலாம். அப்பா, என்னம்மா? அண்ணா அண்ணி இல்லாம எப்படிப்பா? அப்பாவுக்கு அடுத்து எனக்கு எல்லாமே அண்ணன் தான். அண்ணனும் அண்ணியும் இல்லனா தப்பாயிடுமே பாட்டி. பவித்ரா, உன் சங்கடம் புரியுது. இது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஏதேதோ தடங்கள்லாம் வருது. என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் தானே. நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம் இன்னும் இருக்குல்ல, அத உன் அண்ணன் அண்ணி 2 பேரும் முன்னாடி நின்று தானே நடத்த போறாங்க. ஆமாம்மா, மாப்பிள்ளை சொல்றது எனக்கு சரிதான் படுது. பவித்ரா, நான் சொல்றதை கேளும்மா, ஒரு தப்பும் வராது. உன் அண்ணன் அன்னிக்கிட்ட நான் பேசி அவங்கள சமாதானம் பண்ணிக்கிறேன். வேண்டான்னு சொல்லாதம்மா. சரின்னு சொல்லு பவித்ரா. சொல்லுமா. நல்ல விஷயம் தானம்மா, உன் அண்ணன் அண்ணியும் சந்தோஷப்படுவாங்க. ஒத்துக்கோம்மா. சரிங்க பாட்டி. தேவ், இந்த புடவைய நகையும் எடுத்து பவிக்கிட்ட கொடுக்கணும். எழுந்திருப்பா. சரிம்மா. வாங்கிக்கம்மா. பவித்ரா, நீ அந்த ரூம்ல போய் இந்த புடவைய நகையும் போட்டுட்டு வரியா?
ம். போமா. உட்காருங்க. ஆ சரி. உட்காருமா. ஹாய் பொம்மை. பத்மினி ஆண்டியோட அம்மா அப்பா போட்டோ. அப்பா கிட்ட காட்டலாம். ஏய் எதுக்கு இந்த போட்டோவை எடுத்த? இதே மாதிரி ஒரு படம் எங்க வீட்லயே இருக்கு. பத்மினி ஆண்டியோட அம்மா அப்பா இவங்க. சச்சா அவங்க வேற இவங்க வேற. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க தான் இவங்க. வேணும்னா எங்க டாடி கிட்ட கேட்கலாம் வாங்க. ஒன்றும் வேண்டாம், கீழே விழுந்தா உடஞ்சிரும். நீ போ போ போய் விளையாடு போ. பவித்ரா, நீ இப்ப எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. போறதுக்கு முன்னாடி உனக்கு திருஷ்டி சுத்தி தான் போடணும். வா. வாடா. வா வா உட்கார். சூப்பரா இருக்காண்டி உங்க Dress. தம்பி, சொல்லுங்கம்மா. நீங்களே ஜோசியர் குறிச்சு கொடுத்தத படிச்சு சொல்லிடுங்க. சரிங்கம்மா. தம்பி, சொல்லுங்கம்மா. நீங்களே ஜோசியர் குறிச்சு கொடுத்தத படிச்சு சொல்லிடுங்க. சரிங்கம்மா. கணேசமூர்த்தி பாலாமணி அம்மாள் பேரனும் திருஞானம் பார்வதி இவர்களின் புதல்வனுமாகிய மணாளன் மகாதேவ் அவர்களுக்கும் வாசுதேவன் பிரமீளா இவர்களின் சீமந்த புத்திரி பவித்ரா என்கின்ற கன்னிகைக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டு 2016 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை தைத்திங்கள் 6ஆம் நாள் காலை 9:30 மணியிலிருந்து 10:30க்குள் திருமணம் நடைபெறும் என்று முடிவாகி இரு வீட்டாரின் சம்மதத்துடன் ஒப்பு தாம்பூலமாக தட்டு மாற்றிக்கொள்ளப்படுகிறது. அம்மா இந்தாங்கம்மா. என் பேர மகாதேவுக்கு உங்க பொண்ணு பவித்ராவை பொண்ணு எடுக்க எனக்கு முழு சம்மதம். உங்களுக்கும் சம்மதம் தானே? எனக்கு முழு சம்மதம்மா. அண்ணி அண்ணி பவி வந்துட்டியா? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, ஒப்பு தாம்பலமும் மாத்தியாச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு கவலையே இல்ல. கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிரணும். அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணி. அத்தை எப்படி இருக்காங்க? நீங்க அவங்க கூடவே இருந்திருக்க வேண்டியதுதானே? ஏன் கிளம்பி வந்துட்டீங்க? கீழே விழுந்ததுல கை கால் பிராக்சர் ஆயிருக்கும், தலையில அடிபட்டிருக்கும்னு பயந்துட்டே தான் போனேன். ஆனா நல்ல வேலை, அப்படியெல்லாம் எதுவும் ஆகல.
லேசா தசப்பிடிப்பு மாதிரி இருந்தது, அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட்டேன். தைலம் போட்டு தேய்ச்சா சரியாயிடும்னு அம்மாவே சொன்னாங்க. நானே 2 தடவை தேய்ச்சி விட்டேன். எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அங்க இருப்பு கொள்ளல. அப்புறம் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொன்னியா, அதான் இங்க கிளம்பி வந்துட்டோம். ஆமா, இந்த புடவை ஒப்பு தாம்பலத்துக்கு தேவ் பாட்டி வாங்கி கொடுத்தாங்களா? ஆமா அண்ணி, நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? கண்ணு பறிக்குது. சூப்பரா இருக்கு பவி. பாட்டி உங்களுக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படியா? எங்க? ஐ. அண்ணனுக்கு என்ன ஆச்சு? நாங்க வந்திருக்கோம், என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்க மாட்டாரா? எதுக்கு விசாரிக்கணும்? சொல்லு, எதுக்கு விசாரிக்கணும்? திடீர்னு ஒரு அசம்பாவிதம், என்னால வர முடியல. நாள் குறிச்சிட்டு வருவீங்கன்னு பார்த்தா உன் கூட பிறந்த அண்ணன் நான் இல்லைனா கூட பரவாயில்லன்னு ஒப்பு தாம்பூலமே மாத்திட்டு வந்திருக்கீங்க. அப்ப அண்ணன்னு நான் எதுக்கு இருக்கணும்? பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்ச உடனே நான் முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களே நீங்க. நான் இல்லைனா கூட கல்யாணத்தையே நடத்தி முடிச்சிருவீங்களே, அப்படிதானே? அப்புறம் எதுக்கு நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அண்ணன், நீ போய் எங்களை சந்தேகப்படலாமா? நீங்க 2 பேரும் இல்லாம நான் போக மாட்டேன்னு தானே சொன்னேன். அண்ணி சொன்னதுனாலதான் அப்பாவும் நானும் போனோம். அங்க போனதும் திடீர்னு பாட்டி ஒப்பு தாம்பூலம் மாத்திக்கலாம்னு சொன்னாங்க. நானும் அண்ணன் அண்ணி இல்லாம முடியவே முடியாதுன்னு தான் சொன்னேன். தேவும் பாட்டியும் தான் நாம எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வருது, கல்யாணத்தை நடத்த விடாம ஏதேதோ தடங்கள்லாம் வருது, ஒப்பு தாம்பூலம் மாத்திக்கிட்டா கல்யாணமே முடிஞ்ச மாதிரின்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம தான் என்னையும் அப்பாவையும் சம்மதிக்க வச்சாங்க. உங்ககிட்டயும் பாட்டியும் தேவும் பேசுறதா சொன்னாங்க. இன்னும் நிச்சயதார்த்தம், கல்யாணம், ரிசப்ஷன்னு எவ்வளவோ இருக்கு. எல்லாம் உன் அண்ணா அண்ணி தானே முன்னாடி நின்று நடத்த போறாங்க அப்படின்னு தேவனை சமாதானப்படுத்தினாரு. அப்போ நான் என்னென்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. டேய் அறிவு, உன் தங்கச்சி இவ்வளவு தூரம் சொல்ற, அப்ப கூட வாடா நம்ப மாட்ட? டேய், நான் கூட உன்னை கோவத்துல திட்டியிருக்கேன், உன் கூட பேசாம இருந்திருக்கேன். ஆனா பவி என்னைக்காவது உன்னை கோச்சிட்டு இருக்காளா? அண்ணன் அண்ணன்னு உன்கிட்ட தானடா பாசமா இருந்திருக்கா. இவளுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுவியா? மாமா, இவரு கடக்குறாரு. நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டே தான் இருக்கேன். காதுல வாங்கினாதானே? இவ்ளோ நாள் தடைப்பட்டு இருந்த கல்யாணம் இப்ப கூடி வந்திருக்குன்னா அதுக்கு சந்தோஷப்படுவாங்களா? அத விட்டுட்டு என்ன கூப்பிடல உன்ன கூப்பிடலன்னு. பவி, இந்த அளவுக்கு நல்ல விதமா நடந்து முடிஞ்சுதேன்னு எனக்கு சந்தோஷம்தான். இவருக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷம்தான். ஆனா சும்மா பிகு பண்றாரு. சரி சரி, காலையில எல்லாரும் சீக்கிரமா எழுந்துட்டோம். 2 பேரும் டயர்டா இருப்பீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன். போங்க. என்னடி? என்ன என்னடி? உங்களை 4 முத்து மொத்தலான்னு எனக்கு தோணுது. நான் என்னடானா எப்ப தேவுக்கோ பவித்ராவுக்கோ கல்யாணம் நடக்கும்னு ஆளா பறந்துட்டு இருக்க. ஆனா நீங்க மரியாதை செய்யல, அது இதுன்னு காரியத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. நீங்க இல்லாம ஒப்பு தாம்பலத்தை மாத்திட்டாங்க. அதுக்காக இந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? கம்பெனியவும் லாக் அவுட் பண்ணிட்டாங்க. பாத்துட்டு இருந்த வேலையும் போச்சு. எப்படியாவது தேவ் கம்பெனில ஒரு நல்ல வேலை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஏன் நினைப்புல மண்ணலி போட்டுருவீங்க போல இருக்கு. 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. உங்களுக்கு எதுக்குங்க மரியாதை? எதுக்கு மரியாதை? என்னடி இப்படிலாம் பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்களா? நான் போட்டு வச்சிருக்கல பெரிய லிஸ்ட். அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அவங்க கல்யாணம் நடந்தாதான் முடியும். போன இடத்துல
மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினாருன்னு பொண்ணு மாப்பிள்ளையமா வந்திருந்தா கூட தங்கம் தங்கம்னு நான் உங்களுக்கு ஆர்த்தி எடுத்திருப்பேன். போன இடத்துல மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினாருன்னு பொண்ணு மாப்பிள்ளையமா வந்திருந்தா கூட தங்கம் தங்கம்னு நான் உங்களுக்கு ஆர்த்தி எடுத்திருப்பேன். நம்மள யார் மதிச்சா என்ன, மதிக்கலனா என்ன? நமக்கு காரியம் நடக்குதா, அதுதானே முக்கியம். அப்படியே கொமட்ல குத்துனா ஏதாவது பேசுனீங்க அப்புறம் இருக்கு. மரியாதை வேணுமா? மரியாதை கப்பு சிப்புன்னு இருக்கணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? சொல்லுங்க ரவி. அப்படியா? இப்பவே அங்க வரேன், வைங்க. மாதவி, என்ன வெற்றிகரமா பத்மினியை கடத்தி வேற ஊருக்கு அனுப்பிட்டியா? ஹேய், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? தேவ் வீட்டுக்கு பாண்டிய வந்திருந்தாரு. எதுக்கு? அங்க எல்லாரையும் வர வச்சு பவித்ராவுக்கும் தேவுக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சது மட்டும் இல்லாம ஒப்பு தாம்பளமும் மாத்திட்டாங்க. அப்படியா? இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்சதானே நான் உனக்கு சொல்றதுக்கு. காலையில நான் உன்கிட்ட பேசினல்ல, கொஞ்ச நேரத்துல கிழவி எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கறாளாம். அப்ப நான் தான் இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு புரிஞ்சுகிட்டு எனக்கே தெரியாம தெளிவா திட்டம் போட்டு எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு ஒப்பு தாம்பளமே மாத்திட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம். அங்க வந்திருந்த பாண்டியன் தான் சொன்னாரு, பத்மினியை 2 பேர் கடத்த பார்த்தாங்க, நான் தான் காப்பாத்தினேன்னு. சோ உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நீ உருப்படியா செஞ்சு முடிக்க மாட்ட, அப்படிதானே? ஏய், பத்மினியை கடத்த நானா போனேன்? அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணுல பட்டு தொலைஞ்சிடக்கூடாதுன்னு தான் வெளியாளுங்களை அனுப்பி வச்சேன். அந்த பத்மினியோட நல்ல நேரம் பாண்டியன் வந்து தொலைஞ்சிட்டான். நான் அனுப்புன ஆளுங்க பாண்டியன் கிட்ட சிக்காம தப்பிச்சு வந்ததே பெரிய பாடாயிடுச்சு. நான் கூட தான் உன்னை கடத்த எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணேன். என்னால முடிஞ்சுதா? ஏன்னா அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அதிர்ஷ்டம் இப்ப பத்னி சைடு இருக்கு, தப்பிச்சிட்டா. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா எப்படிமா? அடுத்த அட்டம்ப்ட்ல அவளை கண்டிப்பா தூக்குறோம். பாண்டியன் உஷாராயிட மாட்டானா? இனி கஷ்டம்தான். இன்னொரு கொடுமை என்னன்னா, பாண்டியன் தான் பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டான். அவ பத்மினியோட அப்பா அம்மா போட்டோவை பார்த்துட்டு அதே போல படம் எங்க வீட்லயும் இருக்கு, என் அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு கிளம்பிட்டா. போட்டோவை பறிச்சு அந்த படம் இது கிடையாதுன்னு சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு நீயாவது உதவியா இருப்பேன்னு பார்த்தா நீயும் சொதப்புறியே. ஏன் தீனா? சரி, இது போல நடக்கிறதுலாம் சகஜம்தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நாம மாட்டிக்கல, அதுக்காக சந்தோஷப்படு. பத்மினி விஷயத்துல பாண்டியன் உஷாரானாலும் அவளை அந்த ஆள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க முடியாதுல்ல. அவ வெளியே வந்துதானே ஆகணும். அவளை இந்த ஊரை விட்டு கடத்த தான் போறோம். அப்புறம் தேவுக்கும் பவித்ராவுக்கும் ஒப்பு தாம்பளம் தானே மாத்திருக்காங்க. ஒண்ணு அவ கழுத்துல தாலி ஏறிடலையே. உன் கழுத்துல தாலி கட்டியுமே நாம ஒண்ணு சேரல. இங்க பாரு, இந்த பேச்செல்லாம் பேசாத. ஓகே, பேசல. இப்ப நமக்கு அவங்க கல்யாணம் வரைக்கும் டைம் இருக்கு. ஒருவேளை கல்யாணமே ஆனாலும் அவங்கள சேர்ந்து வாழ விடாம பிரிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. சோ பதட்டப்படாத. நீ ஈஸியா சொல்லிட்ட. பத்மினி என் ஃப்ரெண்டு. என் பேரு மாதவின்னு அந்த பாண்டியங்கிட்ட சொன்னா கூட அவ்வளவுதான். பத்மினியை கூட்டிட்டு வந்து இவதான் மாதவியான்னு கேட்டா என் கதை முடிஞ்சு போயிடும். என்னோட பிளான் அத்தனையும் கொலாப்ஸ் ஆயிடும். அப்புறம் நீ கட்டி வச்சிருக்கியே பெரிய கோட்டை, அதுவும் இடிஞ்சு சரிஞ்சு விழுந்துரும். அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பத்மினியை இமிடியேட்டா பேக் பண்றதுக்கான வழியை பாரு.